கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்திபடியே நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவர்களாகிய நாம் நன்றாய் அறிந்த ஒரு வசனம், நமக்கு மிகவும் பிடித்த ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஆவிக்குரிய அர்த்தமாய் தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தர போகிறார். இந்த வசனத்துல ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்தினுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னவென்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? நிறைவான பலன். தற்செயலாய் தன்னுடைய வயல்வெளிக்கு வந்த ரூத்தை பார்த்தே, உன் செய்கைக்கு தக்க ஒரு நிறைவான பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போவாஸ் சொல்வாரேயானால், தேவர்களாகி நாம் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல. இந்த வயல் நிலம் என்கிற தேவ சமூகத்திற்கு எஜமானாகிய பரம போவாஸ் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அறிந்து, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து, அவர் நம்மை அவருடையவர்களாய் மாற்றி விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்து இன்று அவர் சமூகத்திலே அவருடைய வயல் நிலத்திலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவர்களாகி நாம் ரூத்தை போல நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பம், அவருடைய ஆசை. நிச்சயமாய் அதை தேவர்களாகிய நமக்கு நம்முடைய தேவன் தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா அனுபவத்திலும் எல்லா நிலையிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட நம்முடைய தேவன் வாஞ்சியா இருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். தேவர்களாகிய நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இன்று தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். ரூத்தை குறித்து போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த செய்கை தான் என்ன என்று மீண்டும் அதே வசனத்திலே அவர் தெளிவாய் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, இஸ்ரவேலின் தேவனாலே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்றார். அப்ப ரூத்தினுடைய செய்கை என்னவா இருக்கிறது தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற அந்த கிரியை என்னவா இருக்கிறது தெரியுமா? தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் செல்ல வேண்டும். அவருடைய செட்டையின் நிழல் தான் நம்முடைய தஞ்சமா இருக்க வேண்டும். சங்கீதம் 91 தேவனுடைய தாசன் அப்படிதான் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். இப்போ கர்த்தர் தான் நம்முடைய அடைக்கலம். கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டு வாழ்ந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வேதத்திலே நமக்கு சாட்சியாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையின் முடிவும் தோல்வி அல்ல, அது ஜெயம் உள்ளதாய், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு அவர்கள் ஓட்டம் நித்தியத்தின் துவக்கமாயிருந்தது, நித்திய ஜீவனின் துவக்கமாயிருந்தது. இப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையால் தேவபிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்றுதான் நம்முடைய தேவனும் எதிர்பார்க்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், நம்முடைய தேவனை, அவருடைய செட்டை நிழலை நாம் நம்முடைய அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும். அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய தஞ்சம், அவரே நம்முடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருடைய செட்டை நிழலை அடைக்கலமாய் கொள்ளுகிற அனுபவம் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எல்லா நிலையிலும் அவரை சார்ந்து கொள்வது. எந்த ஒரு காரியத்தையும் சார்ந்திராமல், எந்த ஒரு காரியத்தையும் நம்பாமல், எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்முடைய அடைக்கலமாய் உறைவிடமாய் வைத்துக் கொள்ளாமல், கர்த்தரை மட்டுமே, அவர் சமூகத்தை மட்டுமே, அவரையே நோக்கி பார்த்து, அவரை விசுவாசித்து, அவரை நாம் நம்முடைய அடைக்கலமாய் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்கு தோல்வி கிடையாது. எந்த காரியமும் நம்மை மேற்கொள்ளாது. இன்று கர்த்தருடையவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட
உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை தங்களுக்கு அடைக்கலமாய் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், புகழா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இவை எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஏன்னா காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகள் மட்டுமே நித்தியமானவைகள். தேவர்களாகி நாம் இன்று வரைக்கும் நம்முடைய தேவனை நாம் தரிசிக்கவில்லை. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், ஆழ்பலம் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், பலன் இருந்தாலும், என்ன இருந்தாலும், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அடைக்கலமாய், தன்னுடைய பலனாய், தன்னுடைய தஞ்சமாய், தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய செட்டை நிழலை தன்னுடைய அடைக்கலமாய் கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கை தான் ஜெயமுள்ளதாய், நிறைவான பலனை பெற்றுக் கொண்டதாய் அது இருக்கும். நிறைவான பலன் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. அவர் ஒருவரே நிறைவானவர். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவர்களாகி நாம் இந்த பூமியில எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைவானது கிடையாது, நிறைவான பலன் கிடையாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிறைவான பலன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டும் குமாரனுக்கென்றும் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒருவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நிறைவான பலன். தேவர்களாகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரலோகத்தின் நிறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பலனாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய தஞ்சமாக, நம்முடைய அடைக்கலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் அவரை நம்பி அவருடைய சித்தம் செய்ய, அவருக்காக வாழ, அவரை பிரியப்படுத்த, அவரை மகிழ்விக்க, அவர் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே அந்த நாள் வரைக்கும் அவருக்கென ஆயத்தமாகி மற்றவர்களையும் அவருக்கென ஆயத்தப்படுத்த, அவர் வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட நித்தியமாய் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனிலே மகிழ்ந்து களி கூட தேவலையில் ஆகிய நாம் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு அவரை சார்ந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது பரலோகத்தின் நிறைவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலனாய் நாம் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம், கதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை